பரிசுராமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவர். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்தியுடைய தலைப்பு வேதம் விஞ்ஞானத்துக்கு ஒத்திருக்கிறதா? வேதம் விஞ்ஞானத்திற்கு ஒத்திருக்கிறதா? வேதம் என்று சொன்னாலே பழைய ஏற்பாட்டை தான் குறிக்கிறது. வேதம் என்று சொன்னாலே அதிலும் 5 ஆகமங்கள் தான் வேதம் என்று கருதப்படுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசித்தால் அப்படித்தான் தோன்றும். நானும் வாசிக்கிறேன், கேளுங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் அன்றைக்கு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது இருந்த வேதம் பழைய ஏற்பாடு மோசேயின் வேதம்தான். ஆக வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. ஆக மோசேயினுடைய அந்த வேத புத்தகம் 5 ஆகமம் ஏதோ நியாயப்பிரமாணம் என்று தள்ளிவிடக்கூடிய அளவுக்கு அல்ல. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதிலே நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம், வேதம் என்று சொல்லும் பொழுது அந்த 5 ஆகமங்களைத்தான் குறிக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே போய் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் நாட்டு மக்களிடத்திலே வேதம் என்று சொன்னாலே அவர்கள் இந்த 5 ஆகமங்களைத்தான் சொல்லுவார்கள். உலகத்திலே எத்தனையோ வேதங்கள் இருக்கின்றன. அவைகளில் உலகத்திலே முதலிலே எழுதப்பட்டது மோசேயின் வேத புத்தகம்தான். சரித்திரபூர்வமாய் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஆராய்ச்சி தகவல் இது. அவைகளில் முதலில் எழுதப்பட்டது மோசேயின் வேத புத்தகம்தான். இது கிமு 1680 எழுதப்பட்டது. கிமு, இன்றைக்கு கிபி 2021. கிமு 1680 எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு வந்ததுதான் மற்ற வேதங்கள் எல்லாம். என்னென்ன வேதங்கள்? முக்கியமான வேதங்களை சொல்லுகிறேன், கேளுங்கள். சொராஸ்ட்ரியன், ஜென், அவஸ்டா, மேதிய பெர்சிய மக்களுக்காகவே வந்தது. கிமு 1700 வந்தது. அடுத்ததாய் 4 ஆரிய வேதங்கள். மனு வேதம், ரிக்கேஜூர், சாமம், அதர்வனம் கிமு 1100 வந்தது. அடுத்தது சீனர்களுடைய 5 கிங்ஸ் என்ற வேதம் கிமு 1100 வந்தது. கன்ஃபியூஷியஸ் என்ற ஒரு ஆசிரியர் இதை எழுதியிருக்கிறார். அடுத்தது இது புத்தர்களுடைய வேதம் பிடிக்ஸ், அது கிமு 600 வந்திருக்கிறது. கோத்தாமா என்ற ஒரு எடிட்டரால் வெளியாகி இருக்கிறது. அதற்கு பிறகு குரான், இது கிபி 600 முகமது அவர்களால் வெளிவந்திருக்கிறது. எடாஸ் ஸ்காண்டினிவிசா என்ற ஒரு வேதம் இருக்கிறது. அது கிமு 1100 வந்திருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட வேதங்கள் உலகத்திலே வந்திருந்தும் உலகத்திலே முதலாய் வெளிவந்த வேதம் நம்முடைய மோசேயினுடைய வேத புத்தகம்தான். இன்றைக்கு தேதியிலே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்துதான் நமக்கு வேதமாய் இருக்கிறது. அதனாலதான் இதை பரிசுத்த வேதாகமம் என்று இரண்டையும் இணைத்தே இங்கே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கு தேதியிலே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து நமக்கு வேதமாய் இருக்கிறது. நமது வேதத்தில் சொல்லப்பட்டது வெறும் கற்பனையாகவோ புராணமாகவோ கதையாகவோ மாய மந்திரமாகவோ இல்லை. நம்முடைய வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கற்பனை அல்ல, புராணம் அல்ல, கதை அல்ல, மாய மந்திரம் அல்ல. இதிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் விஞ்ஞானம், சரித்திரம், பூகோளம் போன்ற எல்லாவற்றாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. நமது வேதம் விஞ்ஞானத்திற்கு ஒத்திருக்கிறதா என்பதை இன்றைக்கு நாம் ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம். வரிசையாய் சொல்லுகிறேன், கேளுங்கள். 1 ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானங்களும் உலகங்களும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று அதுல பழைய மேனுஸ்கிரிப்ட்ல இருக்கிறது. ஆதியிலே கிரியேட்டட், ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்டது
எப்பொழுது ஆதி என்றால் அர்த்தம் என்ன? டேட்லெஸ் பாஸ்ட், அதாவது தேதியே சொல்ல முடியாத பாஸ்ட். கோடாகோடி வருஷங்களுக்கு முன்னாலே படைக்கப்பட்டிருக்கிறது வானமும் பூமியும் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. இப்படி வேதம் சொல்லுகிறது விஞ்ஞானத்திற்கு ஒத்து வருகிறதா? அதுதான் இன்றைய தினத்தை நம்முடைய ஆராய்ச்சி. அப்படி கோடாகோடி வருடங்களுக்கு முன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கும் இடையிலே ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்ததாய் நாம் அறிகிறோம். இதைத்தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது இருந்த உலகம், அப்பொழுது இருந்த உலகம், பேதுரு எழுதுகிறார். இப்பொழுது இருக்கிற உலகம் அல்ல. இப்பொழுது இருக்கிற உலகத்திலே நோவாவுடைய ஜலப்பிரளயம் வந்தது உண்மை. ஆனால் அவர் எழுதுகிறார் அப்பொழுது இருந்த உலகம், அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்த உலகம், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். உண்மையிலும் உண்மை. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு 22ஆம் நூற்றாண்டில் கூட அப்படி ஒரு உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்று மனதார இன்றைக்கும் அறியாமல் நிறைய ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள், நிறைய விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல போகிறேன். இந்த உலகம், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது. இதனாலே என்ன ஆயிற்று தெரியுமா? பழைய அந்த உலகத்திலே இருந்த ஜீவராசிகள் எல்லாரும் அழிந்து போனார்கள். ஒன்று கூட மிஞ்சவில்லை. நோவா ஜலப்பிரளயத்திலே 8 பேர் மிஞ்சினார்கள். எல்லா மிருக ஜீவராசிகளும் ஆணும் பெண்ணுமாய் மிஞ்சியது. ஆனால் அங்கே ஒரு ஜீவராசிகள் கூட மிஞ்சவில்லை. காஸ்மோஸ், உலக பண்பாடு அழிந்து போய்விட்டது. உலக நாகரிகம் தொடரவில்லை. ஆனால் நோவா ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு 8 பேர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டதுனாலே உலக பண்பாடு நாகரிகம் அப்படியே தொடர்ந்தது. ஆனால் அன்றைக்கு இருந்த ஜலப்பிரளயத்திலே உலக நாகரிகம் எல்லாம் அழிந்து போயிற்று. அதற்கு பிற்பாடுதான் நம்முடைய ஆண்டவர் 6 நாளைக்குள்ளே புதியதாய் இந்த பூமியை உருவாக்கினார். இந்த பூமியை புதுமையாக்கினார். இந்த பூமியை புது சிருஷ்டியாக்கினார். தற்போது நாம் கேள்விப்படுகிறோம், பழமையான மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பழமையான மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாய் பார்க்கிறோம். டைனோசர் இருந்ததாக பார்க்கிறோம். விவிலியாதான் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். அழிந்து போன ஜலப்பிரளய காலத்திலே எல்லாமே இருந்த ஒரு சில பொருட்கள் எல்லாம் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவைகளுக்கெல்லாம் வருஷ கணக்கு என்ன விஞ்ஞானம் சொல்லுகிறது தெரியுமா? பில்லியன்ஸ் ஆஃப் ஏஜஸ், பில்லியன்ஸ் ஆஃப் ஏஜஸ் என்று வருஷ கணக்கம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த பில்லியன்ஸ் ஆஃப் ஏஜஸ்க்கு முன்னாலேயே ஒரு உலகம் உருவாகி இருக்க வேண்டும் இல்லையா? அதைத்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே இந்த வேத புஸ்தகத்திலே ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆக விஞ்ஞானம் இந்த காலகட்டத்திலே சொல்லக்கூடிய காரியத்திற்கு அந்த காலகட்டத்திலேயே ஏற்றபடியாய் நம்முடைய வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிகிறோம். 2வது காரியமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூமி, இப்பொழுது இருக்கக்கூடிய பூமியை பற்றி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். இப்பொழுது இருக்கிற வானங்களும், இப்பொழுது இன்றைக்கு தேதியிலே இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு சொல்லுகிறார். ஆக இந்த பூமி அக்கினிக்கு இரையாய் இருக்கிறதாம். இதை பேதுரு சொல்லுகிறார். எப்போ? 1ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லுகிறார் பேதுரு. ஆக இந்த பேதுரு சொல்லுகிறது உண்மைதானா? இது விஞ்ஞானத்திற்கு ஒத்து இருக்கிறதா? அக்கினிக்கு இரையாக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறதா? அதை பார்க்கும் பொழுது இன்றைக்கு விஞ்ஞான உலகம் சொல்லுகிறது சூரியனிலே புள்ளி புள்ளியாய் இருக்கிறதாம், கருப்பு கருப்பு புள்ளிகள் இருக்கிறதாம். சூரியனிலே ஓட்டை விழுந்திருக்கிறதாம். சூரியன் பூமியை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறதாம். இந்த சூரியன் சீக்கிரத்தில் இந்த பூமியை அழிக்க போகிறதாம்.
இப்படிப்பட்ட விஞ்ஞான கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, ஆராய்ச்சி கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆக இப்படிப்பட்ட தற்கால நிலைமைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது எந்த அளவுக்கு விஞ்ஞானத்திற்கு ஒத்து போகிறது என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். டார்வின் என்ற ஒரு விஞ்ஞானி இருந்தான். அவன் கண்டுபிடித்த தியரி என்ன தெரியுமா? குரங்கில் இருந்துதான் மனிதன் வந்தான் என்று சொல்லி. இதை உலகத்தில் உள்ள நிறைய விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால டார்வின் தியரி முழுமையாய் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒரு சிலதான் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மெஜாரிட்டி விஞ்ஞானிகள் டார்வின் தியரி ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய வேதமும் அப்படித்தான். டார்வின் தியரியை நம்முடைய வேதம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 21ஆம் வசனம், 24ஆம் வசனம், படைப்பின் காரியத்திலேயே ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ சந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆடு என்றால் ஆடுதான் பிறப்பிக்கப்பட வேண்டும், மாடு என்றால் மாடுதான் வர வேண்டும், குதிரை என்றால் குதிரைதான் வர வேண்டும், குரங்கு என்றால் குரங்குதான் வர வேண்டும். இது ஆதியாகமத்திலே மோசே காலத்திலே கிமு 1680 எழுதப்பட்ட மோசேயுடைய புத்தகத்திலேயே இது இருக்கிறது. அதனாலே குரங்கிலிருந்து நிச்சயமாய் இன்னொரு குரங்குதான் பிறக்க முடியுமே ஒழிய மனிதன் பிறக்கவே முடியாது என்று ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு தேதியில வரைக்கும் நிறைய மெஜாரிட்டி விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்முடைய வேதம் விஞ்ஞானத்திற்கு ஒத்திருக்கிறது என்று நாம் அறிகிறோம். இன்னொரு காரியம், 4வது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய உயிர் வாழ்வுக்கு மெயின் காரணம் ரத்தம் தான். ரத்தத்திலே தான் உயிர் இருக்கிறது. ரத்தம் தான் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. இதை இன்று நேற்று அல்ல. லேவியர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயுடைய கிமு 1680 எழுதப்பட்ட புத்தகத்திலே லேவியராகவும் 17ஆம் அதிகாரம் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த விஞ்ஞானத்துக்கு அடுத்த உண்மை 18ஆம் நூற்றாண்டில் கிபி 18ஆம் நூற்றாண்டில் தான் விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆமென். ஆக இது கிமு 1680 எழுதப்பட்டது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்பொழுது. அப்படி என்றால் இந்த வேத புத்தகம் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்திற்கு ஒத்திருக்கிறது என்று வாருங்கள். அடுத்த 5வது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிமு 1680 எழுதப்பட்ட மோசேயுடைய புத்தகத்திலே, மோசேயுடைய புத்தகம் ஏதோ சாதாரண நியாயப்பிரமாணம் என்று சொல்லி தள்ளி வைக்கக்கூடிய புத்தகம் மாத்திரம் அல்ல. நிச்சயமா இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம், அதாவது மோஷன் இதுக்காக நீ போனீங்கன்னா வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். ஊருக்கு புறம்பே தான் நீ போகணும், வெளியே பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். இது எப்போ? கிமு 1680 சொல்லப்பட்டது. பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோட ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவுது. ஒரு சின்ன தடி கொண்டு போகணும். நீ மலைஜாதிக்கு போகும் பொழுது அதனால் மண்ணை தோண்டி மலைஜாதிக்கு இருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். அதுக்குதான் கம்பு கொண்டு போகணும். கம்பு குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே உன்னிலிருந்து கழிந்து போனதை போட்டு மூட வேண்டும். ஆக ஓப்பனாய் இருக்கக்கூடாது. நம்முடைய மலைஜாதி, நம்முடைய மலம் ஓப்பனாய் இருக்கக்கூடாது, அது மூடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது.
கிமு 1680 மோசேயுடைய புஸ்தகத்துல. இது 19ஆம் நூற்றாண்டில் காலரா, டயோரியா, விஷஜுரோக் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்தபோது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணினார்கள். மலஜாதியை தெருவில் மலஜாதியை போடக்கூடாது, ஊர் அருகிலே மூடுதல் இல்லாமல் மலஜாதியை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி 19ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கப்பட்டு இந்த கழிவுகளை மூடக்கூடிய டாய்லெட் முறை வந்தது. ஹல்லேலூயா. ஆக கிமு 1680 நம்முடைய வேதத்திலே எழுதப்பட்டது. அது டாய்லெட் முறை 19ஆம் நூற்றாண்டில் தான் விஞ்ஞானிகளுக்கு அறிவிலே உருவாகி அது இப்பொழுதுதான் விஞ்ஞானத்திற்கு ஏற்றபடியாய் வந்திருக்கிறது. ஆக நம்முடைய வேதம் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் விஞ்ஞானத்துக்கு ஒத்தபடியாகவே இருக்கும். இன்னொரு காரியம், 7வது காரியம் உங்களுக்கு சொல்ல